இந்த யுத்த நிறுத்தத்தை பொறுத்தவரையில் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் அல்லது ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல் என்பது தோல்வியில் முடிந்திருக்கிறது. அது வெற்றி பெற்றிருந்தால் அந்த ஒன்றைய போதும் தான் ஒரு ஜனரஞ்சகமான மக்களிடம் புகழ்பெற்ற தலைவர் என்கிற ஒரு இடத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவால் தக்க வைத்திருக்க முடியும். ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆரம்பித்த எல்லா யுத்தமுமே மக்களுக்கு அழிவை கொடுத்திருந்தாலும் அவருக்கு மிக பெரும் தோல்வியை கொடுத்திருக்கிறது. எல்லா யுத்தங்களிலும் இஸ்ரேல் தோல்வி அடைந்திருக்கிறது. அதற்கு துணையாக வந்த அமெரிக்காவும் தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த நிலையில தான் ஓரி கோல்பர்க் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நெத்தன்யாகு ட்ரம்பை புறக்கணிச்சிருக்கிற காரணத்தினால அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகள் பதட்டமான சூழல்ல இருக்குது. ட்ரம்ப் ஆல்ரெடி நெத்தன்யாகு பைத்தியக்கார பயல நிறுத்துறா, இதை செய்யாதராண்டெல்லாம் திட்டி இருந்தார். திட்டி ஒரு வாரத்துக்குள்ள தான் இந்த தாக்குதல்களை மீண்டும் லெபனானுடைய தலைநகரம் மேல அவர் நடத்தி இருந்தார். அதற்கு பதிலடியாகத்தான் ஈரான் இப்போது தாக்குதல்களை நடத்துகிறது. எனவே தெஹ்ரானுடைய தாக்குதல்கள் வந்ததோ இல்லையோ தொடர்ச்சியாக ட்ரம்பினுடைய பேச்சு கேட்காம நெத்தன்யாகு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே ஈரானுடைய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியும் ட்ரம்ப் சொல்லி இருந்தார். நேற்று ஈரான் தாக்கினதோட ஈரானுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருந்தார். இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய லெபனானுக்கு ஆதரவான இந்த தாக்குதல் என்கிறது ஒரு முக்கியமான அரசியல் மாற்றத்தையே மத்திய கிழக்கிலையும் சர்வதேசத்திலையும் உண்டாக்குறது. இது ஒரு புதிய சூழ்நிலையை தோற்றுவித்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டா, பல தசாப்தங்களாக யாருமே ஒரு நாட்டு மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா எந்த நாடுமே கண்டனம் தான் வெளியிடுவான தவிர நீ அடிச்சா உனக்கு அடிப்பேன்னு திருப்பி அடிச்சது கிடையாது. அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் நேற்று இரவு பின்னேரங்களில் ஈரான் திடீரென இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருந்தது. ஆல்மோஸ்ட் அந்த தாக்குதல்கள் இருதரப்பிலும் தற்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த தாக்குதல் விவகாரம் என்பது சர்வதேச மட்டத்தில், குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய அரசியல் போங்கையே மாற்றி இருக்கிறது என்பதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரமாக மாறி இருக்கிறது. இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான நேற்றைய ஒரு நாள் சண்டையினுடைய விவரங்களை பார்க்கிறதுக்கு முன்பதாக ஒரு 3 முக்கியமான ஆய்வாளர்களுடைய கருத்துக்களை அல் ஜசீரா சுட்டி காட்டி இருக்கிறது. அந்த கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த யுத்தத்தினுடைய அடுத்த கட்ட போங்கு என்ன என்பதை நாம் அத்தனை பேரும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, நேற்று நடைபெற்ற இந்த ஒரு நாள் தாக்குதல்கள் தொடர்பாக தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஃபுவாத் இஸாதி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு ஒருபோதும் அமைதியில் நாட்டமில்லை என்கிறார் ஈரானிய ஆய்வாளர் ஃபுவாத் இஸாதி அவர்கள். இஸ்ரேலுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஏதாவது ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி அமைதியை சீர்குலைப்பதாகவே இருக்கிறது. ஈரான் அதே போன்று அமெரிக்காவுக்கு இடையில் இருக்கக்கூடிய அமைதி ஒப்பந்தத்தை சீர்குலைப்பதுதான் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான திட்டமாக இந்த தாக்குதல்களில் தற்போது நடைபெறுகிற பிரச்சனைகளுடைய அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஃபுவாத் இஸாதி அவர்கள் அதற்குரிய சில காரணங்களையும் சொல்கிறார். ஏன்னா இந்த யுத்த நிறுத்தத்தை பொறுத்தவரையில் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் அல்லது ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல் என்பது தோல்வியில் முடிந்திருக்கிறது. அது வெற்றி பெற்றிருந்தால் அந்த ஒன்றைய போதும் தான் ஒரு ஜனரஞ்சகமான மக்களிடம் புகழ்பெற்ற தலைவர் என்கிற ஒரு இடத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவால் தக்க வைத்திருக்க முடியும். ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆரம்பித்த எல்லா யுத்தமுமே மக்களுக்கு அழிவை கொடுத்திருந்தாலும் அவருக்கு மிக பெரும் தோல்வியை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக காசா மீதான 2 ஆண்டுகால யுத்தம், அதிலே பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அவரால் தோற்கடிக்க முடியவில்லை. அவர்களுடைய சில தலைவர்களை கொன்றதை தவிர அடுத்ததாக அப்பாவி பொதுமக்கள் 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள், முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று லெபனான் மீதான தாக்குதல்கள் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளி குழுக்களுடைய சில தலைவர்களை கொன்றதை தவிர, அங்கிருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்ததை தவிர, அந்த மக்களுடைய நிலப்பரப்புகளையும் பொருட்சேதங்களையும் உண்டாக்கியதை தவிர இஸ்ரேலால் எதையும் சாதிக்க முடியவில்லை. அதே போன்று ஈரான் மீதான 12 நாள் யுத்தம், ஈரான் மீதான 40 நாள் யுத்தம் என்று 2 யுத்தங்கள், நேற்று நடந்ததை தவிர்த்து உள்ள யுத்தங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த யுத்தங்களிலும் ஈரான்ல சில தலைவர்களை கொன்று குவித்ததை தவிர, ஈரான்ல சில பொருட்சேதங்களை உண்டாக்கியதை தவிர, ஈரானுடனான யுத்தத்தில்
அமெரிக்காவாலோ இஸ்ரேலாலோ வெற்றி பெற முடியவில்லை என்பது உலகத்துக்கு எதிரியும் இந்த நிமிடம் வரைக்கும் ஈரானுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது. அதனால தான் ஈரானே வாலண்டியரா இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய தளங்கள் மேல பல சந்தர்ப்பங்களில் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். ஈரானை முற்றுகையிட்டு இருக்கிறோம் என்று அமெரிக்கா சொன்னாலும் ஈரானிடம் தான் இந்த நிமிடம் வரைக்கும் ஹொர்முஸ் நீர்நிலையினுடைய கட்டுப்பாடு இருக்கிறது. எனவே எல்லா யுத்தங்களிலும் இஸ்ரேல் தோல்வி அடைந்திருக்கிறது. அதற்கு துணையாக வந்த அமெரிக்காவும் தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த நிலையில தான் ஆல்ரெடி ஒரு பெரிய 3 ஊழல் வழக்குகளில் சிக்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அந்த வழக்குகளில் இருந்து தவிர்த்து கொள்வதற்காக ஒரு வழக்கு ஹியரிங்க்கு போனாருன்னா அடுத்த நாள் என்ன சொல்லுவார்னு சொன்னா, எனக்கு பாதுகாப்பு திரட்டன் இருக்குது, அங்க தாக்குதல் இங்க தாக்குதல்னு எதையாவது ஒன்று சொல்லி அடுத்த விசாரணைக்கு போகாம தவிர்த்துக்கிறார். பிறகு 2 நாளைக்கு பிறகு போவார். ஒவ்வொரு வாரமும் 4 நாட்கள் விசாரணை நடைபெறுகிறது. இதுல எப்படியுமே அவர் ஒரு 3 நாளை தவிர்த்து கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார், தவிர்த்து கொண்டும் வருகிறார். இதற்கு அவர் சொல்லுகிற காரணம் என்னன்னா, காசா மேல 2 அட்டாக் பண்ணுவாங்க, அடுத்ததாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அட்டாக் பண்ணிரும், அதனால த்ரெட்டன் இருக்குது பிரதமருக்கு அப்படின்றாங்க. இல்லன்னு சொன்னா லெபனான் மேல அட்டாக் பண்ணுவாங்க, இல்லன்னா ஈரானை சொல்லுவாங்க. இதையே சொல்லிக்கொண்டு அவருடைய ஊழல் வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர் நீதிமன்ற வருகையை தவிர்த்து கொள்வதற்காக இதை பயன்படுத்துகிறார். இரண்டாவதாக இந்த ஆண்டினுடைய பிற்பகுதிகளில் இஸ்ரேலில் ஒரு பொது தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலில் நெதன்யாகு ஜெயிக்க வேண்டும். நெதன்யாகு ஜெயிக்கணுமாக இருந்தால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த சமாதான ஒப்பந்தம் சீர்குலைக்கப்பட வேண்டும். அதை சீர்குலைச்சிட்டாருன்னா ஒரு யுத்தம் நடைபெறும். அந்த யுத்தத்தை வச்சே தேர்தலை நடத்தாம அவர் காலத்தை இழுத்துக்கிட்டே போக முடியும். இல்லை என்றால் அந்த யுத்தத்தில் அமெரிக்கா எதையாவது பண்ணி ஈரானை தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொன்னா, பாத்தியலா ஈரானை தோக்கடிச்சது நான் தான் என்று சொல்லி அதனூடாகவே தேர்தலை ஜெயிக்க முடியும் என்கிற இந்த காரணங்களுக்காகத்தான் அவர் இந்த யுத்தத்தையே ஆரம்பிக்கிறார். எப்படியாவது இந்த சண்டைகளை உண்டாக்கணும், அமைதி ஒப்பந்தத்தை சீர்குலைக்கணும்னு நினைக்கிறார் என்பதை மிக தெளிவாக ஃபுவாத் இஸ்ஸாதி தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சொல்றது மட்டுமல்லாம நெதன்யாகுவை கட்டுப்படுத்தி உண்மையான யுத்த நிறுத்தத்தை அமுல்படுத்துறதா இல்லையாங்கிறது அதிபர் ட்ரம்பினுடைய கையில் தான் இருக்கிறது. எழுத்திலே பேப்பரில் இருக்கக்கூடிய எந்த கட்டுப்பாடுகளையும் ஈரான் மதிப்பதற்கு தயாரில்லை. நிஜமான ஒரு யுத்த நிறுத்தம் வேண்டும் என்பதுதான் ஈரானுடைய கோரிக்கை என்று சொல்லி ஃபுவாத் இஸ்ஸாதி அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே எதற்காக இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் எல்லா நாட்டிலையும் சண்டையை உண்டாக்குறான் என்கிறதற்கான ஒரு அழகான வியாக்கியானமாக ஃபுவாத் இஸ்ஸாதி அவர்களுடைய இந்த கருத்துக்களை பார்க்கிறார். அதே நேரத்தில் நெதன்யாகு தொடர்பாகவும் இந்த ஒரு நாள் தாக்குதல்கள் தொடர்பாகவும் ஈரானுக்கு தொடர் பதிலடிகள் கொடுப்பதா இல்லையா என்பது தொடர்பாக எல்லாம் இஸ்ரேலுடைய மிக பிரபலமான ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஓரி கோல்பர்க் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிறது. தெஹ்ரான்ல இருந்தும் அவங்க கருத்துக்கள் எடுக்கிறாங்க, இஸ்ரேல்ல இருந்தும் கருத்துக்கள் எடுக்கிறாங்க. ஓரி கோல்பர்க் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நெதன்யாகு ட்ரம்பை புறக்கணிச்சிருக்கிற காரணத்தினால அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகள் பதட்டமான சூழல்ல இருக்குது. ட்ரம்ப் ஆல்ரெடி நெதன்யாகு பைத்தியக்கார பயல நிறுத்துறா, இதை செய்யாதராண்டெல்லாம் திட்டி இருந்தார். திட்டி ஒரு வாரத்துக்குள்ள தான் இந்த தாக்குதல்களை மீண்டும் லெபனானுடைய தலைநகரம் மேல அவர் நடத்தி இருந்தார். அதற்கு பதிலடியாகத்தான் ஈரான் இப்போது தாக்குதல்களை நடத்துகிறது. எனவே தெஹ்ரானுடைய தாக்குதல்கள் வந்ததோ இல்லையோ தொடர்ச்சியாக ட்ரம்பினுடைய பேச்சு கேட்காம நெதன்யாகு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே ஈரானுடைய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியும் ட்ரம்ப் சொல்லி இருந்தார். நேற்று ஈரான் தாக்கினதோட ஈரானுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அதை மீறி ஈரான் மேலையும் தாக்குதல்களை நடத்தி இருந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். இந்த நிலையில தான் அமெரிக்க இஸ்ரேலிய உறவு கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஓரி கோல்பர்க் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பிரபலமான ஆய்வாளரும் தொலைக்காட்சி வர்ணனையாளரும் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ஒரு நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிலையை உண்டாக்கி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஆதரவு இல்லாமல் முழு அளவிலான ஈரான் மீதான ஒரு யுத்தத்தை மீண்டும் தொடங்குகிற அளவுக்கு இஸ்ரேலுக்கு எந்த வலிமையும் கிடையாது. இஸ்ரேல் தனியா நின்று ஈரானை எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய மிக பிரபலமான ஆய்வாளரே இந்த கருத்துக்களை வெளியிடுகிறார். இஸ்ரேலில் லட்சணம் என்னங்கிறதுக்கு. இரண்டாவதாக சர்வதேசத்திலையும் உள்நாட்டுக்குள்ளேயும் தனியாக ஒரு பெரும் தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேல் அரசியல் ரீதியாகவும் பலவீனமாக இருக்கிறது. உள்நாட்டுக்குள்ளேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி இஸ்ரேல் அரசியல் ரீதியாக ரொம்ப பலவீனப்பட்டிருக்குது. எல்லா நாடுகளையும் இஸ்ரேலுக்கு தொடர் எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. உள்நாட்டுக்குள்ளேயும் பல ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசுக்கு எதிராக நடைபெற்று வருகிறது. எனவே தனியா நின்று இஸ்ரேலால ஈரானோடு சண்டை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் பார்க்கலாம். இந்த ரெண்டுமே வெளிப்படையாக ஈரானுடைய பலத்தையும் இஸ்ரேலுடைய பலவீனத்தையும் சுட்டிக்காட்டுறது மட்டுமல்லாமல் வரலாறு நெடுகிலும் இவங்களோட வேலை என்னன்னா, எவனையாவது தூண்டி விட்டு அவனுக்கு பின்னாடி நிற்பான தவிர தனியா நின்று சண்டை பிடிக்க மாட்டான் என்பதை இதனூடாக நம்ம புரிய முடிகிற அதே நேரத்தில் மூன்றாவதாக நம்ம பார்க்க இருக்கிற
பார்க்கிற ஆய்வாளர் யாருன்னு சொல்லி சொன்னா டிட்டா பார்சி என்கிறவர். இவர் யாருன்னு சொன்னா குயின்சி இன்ஸ்டிடியூட் ஃபார் ரெஸ்பான்சிபிள் என்கிற ஒரு அமைப்பினுடைய கோ-ஃபவுண்டராக இருக்கிறாரு. இவருடைய கருத்துக்களையும் அல் ஜசீரா சுட்டி காட்டுகிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, லெபனானுடைய விவகாரத்தில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள் போர்க்களங்களையும் தடுப்பு கோடுகளையும் பாரிய மாற்றம் ஒன்றை உண்டாக்கி இருக்கிறது. தெளிவாக புரிஞ்சுக்கிறங்க. அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விவகாரம் என்னன்னு கேட்டா, இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய லெபனானுக்கு ஆதரவான இந்த தாக்குதல் என்கிறது ஒரு முக்கியமான அரசியல் மாற்றத்தையே மத்திய கிழக்கிலையும் சர்வதேசத்திலையும் உண்டாக்குறது. இது ஒரு புதிய சூழ்நிலையை தோற்றுவித்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டா, பல தசாப்தங்களாக யாருமே ஒரு நாட்டு மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா எந்த நாடுமே கண்டனம் தான் வெளியிடுவானே தவிர நீ அடிச்சா உனக்கு அடிப்பேண்டு திருப்பி அடிச்சது கிடையாது. இதுதான் பல தசாப்தங்களாக இருந்து வந்த நடைமுறையாக இருக்கிறது. குறிப்பாக 1967 அரபு நாடுகள் இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துகிறது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அந்த தாக்குதல்களில் முற்றுமுழுதாக இஸ்ரேல் ஜெயிக்கிறது. அரபு நாடுகள் தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு எத்தனையோ தாக்குதல்கள் காசா மேலையும் பாலஸ்தீனம் மேலையும் இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. லெபனான் மேல நடத்தி இருக்கிறது. எந்த அரபு நாடுகளும் ஏன் தாக்குற நான் உனக்கு அடிப்பேன் திருப்பி அடிச்சது கிடையாது. கண்டிக்கிறோம் 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 என்று தான் கடந்திருக்கிறாங்க. இது அப்படியே திருப்பி மாத்தி போட்டிருக்குது தற்போது ஈரானுடைய தாக்குதல் என்று சொல்லக்கூடிய இந்த குறித்த ஆய்வாளர்கள் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேல் ஒரு மூன்றாவது நாட்டை தாக்கினால் கண்டிப்பாக இஸ்ரேல் அடி வாங்கும் என்பதை ஈரானுடைய இந்த செயல்பாடு நிரூபித்திருக்கிறது. ஒரு பிராந்திய நாடு தன்னுடைய ராணுவத்தை பணயம் வைத்து இன்னொரு நாட்டுக்காக தாக்குதல் நடத்தும் என்பதை இந்த சம்பவங்கள் நிரூபித்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த ஆய்வாளர் மேலதிகமாக என்ன சொல்றான்னு கேட்டா, தெஹ்ரான் லெபனானை சுற்றி ஒரு புதிய தடுப்பு கோட்டை நிறுவி இருக்கிறது. போர்க்களங்களும் தடுப்பு கோடுகளும் மாறி இருக்கின்றன. இனிமேலும் இஸ்ரேல் நினைச்ச மாதிரி இன்னொரு நாட்டை தாக்க முடியாது. அப்படி தாக்கினா ஈரான் பதிலடி கொடுப்பான் என்பது இதுல இருந்து தெரிய வருகிறது என்று இந்த ஆய்வாளர் சொல்றார். இதுதான் அத்தனை பேரும் எதிர்பார்த்த மத்திய கிழக்கினுடைய ஒரு முக்கியமான மாற்றம். ஈரானை பொறுத்தவரை அது அரபு கண்ட்ரி கிடையாது. அவங்க பாரசீக வளைகுடாவுக்குள்ள வரக்கூடிய கண்ட்ரி. அப்படி இருந்தும் லெபனான் மேல தாக்குதல் நடத்தப்படுகிறது. எல்லா மத்திய கிழக்கு நாடுகளும் பார்த்து கொண்டிருக்க முதல் தடவையாக லெபனானுக்கு ஆதரவாக தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளை தான் அவர் சுட்டிக்காட்டி சொல்றாரு. இனியும் இஸ்ரேல் இந்த மாதிரி ஒரு மூன்றாவது நாட்டை தாக்கினா ஈரான் வந்து நிற்கும்ங்கிறதுக்கு இது ஆதாரமா போயிடுச்சு அப்படிங்கிறாரு. இது எல்லா சிஸ்டங்களையும் யாருமே எதிர்பார்க்கல. சொல்லுவான் அட்டாக் பண்ண மாட்டான்னு நினைச்சாங்க. அமெரிக்காவோட பெரிய யுத்த வேற நடத்திட்டு ஈரான் நிக்கிற நேரத்தில் இப்பவே இஸ்ரேலை தாக்குவானா நினைச்சாங்க. ஆனால் அதை எல்லாம் மீறி அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்கிறோம். எனவே இது ஒரு வரவேற்புக்குரிய சர்வதேச மட்டத்தில் மத்திய கிழக்கில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய நிகழ்வாக பார்க்க முடிகிறது. அதே நேரம் நேற்று இரவு ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் இஸ்ரேல் மேல, அந்த தாக்குதல்கள் இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்த எல்லா மிசைலையும் தடுத்துட்டோம். வளமையில இதே போய் சொல்லுவாங்க. அது ஒரு 3 மாசத்துக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, வாங்கின அடியினுடைய சில போட்டோஸ்களை வெளியிடுவாங்க. அது நம்ம கடந்த நாட்களிலே பார்த்திருக்கோம். ஈரான் 40 நாள் போர்ல இஸ்ரேலை எவ்வளவு அழிச்சதுங்கிற புகைப்படங்கள், சேட்டலைட் இமேஜ் எல்லாம் வெளியாகி கொண்டே இருந்தது. இந்த நிலையில நேற்று ஈரான் அடிச்ச அடியில இஸ்ரேலுடைய பல ராணுவ தளங்கள் தவிடுபொடியாகி இருக்கிறது. இஸ்ரேலுக்குள்ள பலத்த இழப்புகளை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது. பற்றி எரிகிறது இஸ்ரேலுடைய பெட்ரோ கெமிக்கல் உள்ளிட்ட பல பகுதிகள். குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவாக யெமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இந்த நிலையில் வளமையான ஒரு யுத்தம் எப்படி நடக்குமோ அந்த அளவுக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. ஆனா ஒண்ணும் இல்லையே, நாங்க சூப்பரா இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அறிவித்தல் எடுத்திருக்கிறாங்க. ஆனா அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். இந்த புகைப்படத்தை அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய மருத்துவமனைகளுக்கு உள்ளாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட இஸ்ரேலியர்கள் அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய காட்சிகள் தான் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த காட்சிகள் நமக்கு உணர்த்துகிற பாடம் என்னன்னு கேட்டா, அடி வாங்கி இருக்கிறாங்க, மறைக்க பார்த்திருக்கிறாங்க, போட்டோஸ் வெளியாக இருக்கு. இஸ்ரேலுடைய பல ஊடகங்களும் நமக்கு அடி செம்மத்தியா வாங்கி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்றாங்க. ஆனாலும் ராணுவ தணிக்கை இருக்குது. நினைச்ச மாதிரி எந்த ஊடகமும் செய்தி வெளியிட முடியாது. செய்தி வெளியிட்டா அங்க தடை விதிச்சிருவாங்க. ஆல்ரெடி இஸ்ரேலுக்குள்ள அல் ஜசீரா இயங்க முடியாது, தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஹரேட்ஸ் உள்ளிட்ட இஸ்ரேலுக்குள்ள இருந்து இயங்கக்கூடிய மற்ற ஊடகங்களுக்கும் உச்சகட்ட தணிக்கைகள் பேணப்படுகிறது. எனவே அவர்களால் செய்தியை முழுமையாக சொல்ல முடியாவிட்டாலும் வெளியில பல செய்திகள் கசிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் மேலதிகமாக நேற்று ஈரான் நடத்திய தாக்குதல்களை ஜெருசலம், ரமல்லா, சாக்கடல் பகுதிகள் உள்ளிட்ட இஸ்ரேல்
இஸ்ரேலுடைய குடியேற்றங்கள் இந்த பகுதிகள் மீதெல்லாம் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பேசியிருக்கிறார். எனவே அவருடைய கருத்துக்களை கேட்டு இஸ்ரேல் ஈரான் மீதான தாக்குதல்களை நாங்கள் நிறுத்துகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுடைய IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கு. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்ப நாங்க இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடியிலேயாவது இஸ்ரேல் பாடம் படிச்சுக்கிறணும். எங்களுக்கு அடிச்சா மட்டும் தான் அடிப்போம் அர்த்தம் இல்லை. எங்களை தாண்டி எங்கள் சகோதரர்கள் யாருக்கு அடிச்சாலும் நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற பாடத்தை இனிமே இஸ்ரேல் படிச்சுக்கிறணும் சொல்லிட்டு இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் என்பது ஜியோனிச ஆட்சியையும் அதனுடைய ஆதரவாளர்களுக்கும் ஒரு மிக நீண்ட நெடிய பாடத்தை படித்துக் கொடுத்திருக்கிறது. ஈரானுடைய ஆயுதப்படைகள் இந்த நடவடிக்கைகளை இத்தோட நாங்க நிறுத்துறோம், இப்ப அட்டாக் பண்ணத்தோட நாங்க நிறுத்துறோம், திருப்பி நீங்க அடிச்சீங்கன்னா திரும்ப நாங்க அடிப்போம், கடும் பயங்கரமான அடியாக இருக்கும் சொல்லிட்டு தெற்கு லெபனான் உள்ளிட்ட லெபனானுடைய எந்த பகுதிகளில் நீங்க தாக்குதல்களை நடத்தினாலும் மிக கடுமையான பதிலடிகள் வழங்கப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய ஆயுதப்படைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவித்தல் வெளியாக இருக்கு. அதுல மசூத் பெசக்ஷியன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தேசிய பாதுகாப்பும் எங்களுடைய மக்களுடைய அமைதியும் தான் தெஹ்ரானுக்கு முன்னுரிமை, இதை தவிர எங்களுக்கு எந்த முன்னுரிமையும் கிடையாது. எங்க மக்கள் அமைதியாக வாழணும், அதே மாதிரி எங்க நாடு பாதுகாப்பாக இருக்கணும், இதை தவிர வேற எங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. எங்களுடைய தேசத்தினுடைய உரிமைகளை அதிகாரத்தோட நாங்க பாதுகாப்போம், கை கட்டி நின்றெல்லாம் பாதுகாக்க மாட்டோம், அதிகாரத்தோட தான் நாங்க பாதுகாப்போம் சொல்லிட்டு நாங்கள் சண்டையை கைவிடவும் இல்லை, பேச்சுவார்த்தையை கைவிடவும் இல்லை. நாங்க யுத்தத்தை முடிச்சிட்டோம்னு நினைச்சிடாதீங்க, யுத்தமும் நடக்கிறது, எனி டைம் அட்டாக் பண்ணுவோம், பேச்சுவார்த்தையை முறிக்கவும் இல்லை, பேச்சுவார்த்தையை நாங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கிறோம் என்கிற ரெண்டு செய்தியையுமே அவர் சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல தான் யமனுடைய ஹூத்தி குழுக்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஹவுதீஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல பாபல் மந்தப் பகுதிகளில் இஸ்ரேலுடைய கப்பல்களை தாக்க போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு எந்த பொருட்களை செங்கடல் வழியாக கொண்டு போகணுமா இருந்தாலும் பாபல் மந்தபை தாண்டி தான் அவங்க கொண்டு போக வேண்டி இருக்கிறது. எனவே பாபல் மந்தப் பகுதியாக இஸ்ரேலுடைய கப்பல்கள், இஸ்ரேலுக்கு ஆதரவான எந்த கப்பல்கள் போனாலும் எல்லா கப்பல்கள் மேலேயும் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அதில் அவங்க வெற்றியும் கண்டிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஆல்ரெடி அவங்க பல கப்பல்கள் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காசா வார் நடந்த டைமில் 200க்கும் மேற்பட்ட கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்தி வெற்றியை கண்டிருப்பவர்கள் தான் ஹவுதீஸ் குழுக்கள் என்கிற அடிப்படையில் இஸ்ரேலுடைய கப்பல்களை தாக்குவது அவங்களுக்கு ஈஸியான ஒரு வழியாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் நேற்று இரவே என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய ஜாஃபா ஆக்கிரமிக்கப்பட்ட ஜாஃபா பகுதிகள் மேலே தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். 7வது துறைமுகத்தின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். தாக்குதல்கள் வெற்றிகரமாகவும் நடைபெற்றிருக்கிறானுக்கு ஆதரவான அந்த தாக்குதல்களாக அதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் பாலஸ்டைன், காசா, ஈரான், லெபனான், ஈராக் இந்த எந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எங்க சகோதரர்கள் மேல அட்டாக் நடந்தாலும் அந்த எல்லா பகுதிகளுக்காகவும் இஸ்ரேல் மேல நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் என்று சொல்லி இன்றைக்கு மிக தெளிவான ஒரு அறிவிப்பை ஹவுதீஸும் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஆல்ரெடி ஒரு யுத்தத்தை திடீரென ஈரான் ஆரம்பிச்சதோட பலுசிஸ்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய அதாவது ஈரானுடைய தென்கிழக்கு மாகாணமாக இருக்கக்கூடிய சிஸ்தான், அதே போன்று பலுசிஸ்தான், இது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டராக இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதிகளில் சில ஆயுத குழுக்கள் இருக்கிறது. அது சன்னி பிரிவை சேர்ந்த ஆயுத குழுக்கள் தான் அங்கே இயங்குறாங்க. எங்களுக்கு தனி மாநிலம் வேணும், தனி அதிகாரம் வேணும், தனி ஆட்சி அதிகாரம் வேணும் என்று அவங்க தாக்குதல்களை நடத்தக்கூடிய குழுக்கள். திடீர்னு பாகிஸ்தானுக்குள்ளேயும் அட்டாக் பண்ணுவாங்க, திடீர்னு ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயும் அட்டாக் பண்ணுவாங்க, திடீர்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா ஈரானுக்குள்ளேயும் அட்டாக் பண்ணுவாங்க. குறிப்பாக ஈரானுக்குள்ள அட்டாக் பண்றது தான் அவர்களுடைய முழுமையான செயல்பாட்டு காரியங்களாக இருக்கக்கூடிய சூழல்ல இந்த சிஸ்தான் பலுசிஸ்தான் பகுதிகளில் இருந்து செயல்பட்ட ஒரு ஆயுத குழுவை முற்றுமுழுதாக கைப்பற்றி இருக்கிறோம் என்று சொல்லியும் அதில் 5 பேரை கொன்று இருக்கிறோம், 19 பேரை கைது செய்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிற அதே நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல்கள் நடத்தியிருந்தது. அதில் ஈரானில் இருக்கக்கூடிய ரசாயன ஆலையின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல்களை உறுதிப்படுத்தி இருக்கிறது ஈரானுடைய ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சியும் ஈரானுடைய தென்மேற்கு ஈரானில் இருக்கக்கூடிய மஹ்ஷர் என்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய கரூன் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தின் மீது தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. மிக கடுமையான தாக்குதல்களாகவும் ஈரானை அதை சொல்லி இருக்கிறது. காலை 7:30 மணி அளவில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆலையின் மீது 2 முறை குண்டுவீச்சுகளை நடத்தி இருக்கிறது, ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிறது. எந்த உயிரிழப்புகளும் ஈரானுக்குள்ள ஏற்படலை இந்த தாக்குதல்களால். இதற்கு பதிலடியாக உடனடியாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹைஃபாவில் இருக்கிற ஒரு பெட்ரோ கெமிக்கல் ஆலையின்
இஸ்ராயலின் மீது பெட்ரோகெமிக்கலுக்கு பெட்ரோகெமிக்கல் பதிலடி என்கிற விதமாக உடனடி பதிலடியை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக வழங்கி இருக்கிறது ஈரான். அதே மாதிரி இஸ்ரேலுடைய 2 ராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நவாத்திம்ல இருக்கக்கூடிய ராணுவ தளம், டெல்னோஃப்ல இருக்கக்கூடிய ராணுவ தளம், இந்த 2 தளங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரானுடைய IRGC படைப்பிரிவுகள். தொடர்ந்து இப்படியான தாக்குதல்களை நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம், இஸ்ரேலுக்கு பதிலடி நிச்சயம் என்பதை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் ஓமான் பகுதிகளில் 24 இந்திய மாலுமிகளோடு சென்ற ஒரு எண்ணெய் கப்பல்ல தீப்பரவல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு அட்டாக் நடந்திருக்கிறது. அந்த அட்டாக்கு காரணம் யாருங்கிறது இன்னும் தெரிய வரல. ஆனால் இந்தியா தற்போது இந்தியாவினுடைய கப்பல் போக்குவரத்து ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் தீப்பரவல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதே நேரத்தில் மடகஸ்கர் கொடியை ஏந்தி கொண்டு போன மாரிவக்ஸ் என்கிற கப்பல் மீது தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்களில் உள்ள கப்பலுக்குள்ள நாங்கள் இது எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய கப்பலை தவிர அதுக்குள்ள ஆயுதங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எதுக்காக திடீர்னு இந்தியா சொல்லுது என்கிற கேள்விகள் எல்லாம் எழக்கூடும். குறிப்பாக ஈரான் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க என்னன்னு கேட்டா, கப்பலுக்கு பணத்தை கட்டிக்கிட்டு ஹொர்முஸ் பகுதிகளில் யாருன்னாலும் போய்க்கிறலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா எந்த ஆயுதத்தையும் ஏற்றிக்கிட்டு போகக்கூடாது. ஏன்னா இந்தியா தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு ஆயுத சப்ளை பண்ணுகிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்தியா ஆல்ரெடி ஒரு ஒப்பந்தத்தை, இந்தியாவினுடைய ஒரு போர்ட்டை கூட நேரடியாக ஈரான்ல அவங்க உருவாக்கி கொண்டிருந்தாங்க. ஒரு துறைமுகத்தை கட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதானியினுடைய துறைமுகம் அது. அந்த துறைமுகத்துக்குரிய எல்லா ஃபண்டிங்கையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா ஈரானுக்கு கொடுக்காம நிறுத்தி இருக்கிறாங்க. அதனால ஈரானுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஈரானுடனான அந்த முருகல் நிலையை தோற்றுவித்துக் கொண்டார்கள். அதை தாண்டி காசா மீதான தாக்குதல், லெபனான் மீதான தாக்குதல், ஈரான் மீதான தாக்குதல்களுக்கெல்லாம் இந்தியாவினுடைய ஆயுத விற்பனையும் காரணமாக இருந்திருக்கிறது. இந்தியா ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படி பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த கப்பல் மீதான தாக்குதல் நடைபெற்றிருக்கு. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களுடைய உண்மை செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய்ந்து முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன, காசா அப்பாவிகள், அதே போன்று லெபனானிய அப்பாவிகள், ஈரானிய அப்பாவிகள் என்று எல்லா அப்பாவிகளுக்கு ஆதரவாகவும் ஜனநாயக ரீதியாக அப்பாவிகளை தாக்குதல் நடத்துகிற ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.